ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாப்பிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் காய்ஸ் தேவையான திங்ஸ். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ரைஸை ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ½ kg சிக்கன், ½ kg ரைஸ் எடுத்துருக்கேன் நான். நம்ம உடம்புனே போட்டோம்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக வராது, சீக்கிரமாக வேகாது. ஃபஸ்ட்டு தேவையான ஆயில், ஒரு 100 கிராம் ஆயில் போடணும். நிறைய போட்டாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு சின்ன இலை போதும். எண்ணெய் ஆயில் காஞ்சோடனே அது போடணும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனோடனே ஆனியன் போடணும். அது கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் நல்லா ஃப்ரை ஆகும். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது. அதுக்கப்புறம் டொமேட்டோ போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் போடும் போது போட்டிங்கன்னா அப்படியே கருகின மாதிரி ஆகிடும், ரொம்ப தீஞ்சிடும். அதனால் இது போட்டுட்டு நம்ம போடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போட்டுடலாம். தனியாத்தூள், மிளகாய், சில்லி பவுடர் போட்டு நல்லா மூடி வச்சுணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக. கொத்தமல்லி, புதினா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா அது வேகும். தேவையான சால்ட் அப்போவே போட்டுக்கணும். சிக்கன் தயிர் போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது அப்படியே போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அது தண்ணி போட்டு கழுவிட்டு அதை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ப்ரெட் போடணும். இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க லெமன் ஊற்றணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வெளியே கூட வாங்க தேவை, வீட்லேயே செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடலாம். ½ kg ரைஸுக்கு ½ kg சிக்கன் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் நிறைய போட்டு சிக்கன் கம்மியாக போட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு ரைஸ் போட்டு அதை கொஞ்சம் ஒரு நல்லா கலரி ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ரைஸ் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணி ஒன்றுக்கு நான் 1.5 ஊற்றுவேன். நீங்கள் அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக நல்லா வேகும். இல்லை நாங்கள் பாஸ்மதி போட மாட்டோம், நம்ம சாதம் அந்த அரிசி ரைஸே போடுவோம், நார்மல் ரைஸே போடுவோன்னா 1க்கு 2 இது ஊற்றலாம், தண்ணி கரெக்டாக இருக்கும். பாஸ்மதினால 1க்கு 1.5 ஊற்றுறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி மூடியை திறந்துட்டு நல்லா கிளறி விடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் டம் போடலாம். டம் போட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும்.